வணக்கம். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மில் பல பேர் அதை எப்படி கழிக்கிறோம்? ஒன்னு டிவில புது படம் பார்ப்போம், இல்லனா நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது விளையாடுவோம். ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த ஒரு வீடியோ இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய யோக பாரம்பரியத்தை பத்தி பேசுது. சிவராத்திரி அன்னைக்கு வெறும் கண் விழிக்கிறது மட்டும் இல்லாம முதுகுத்தண்டை நேரா வச்சு உட்கார்றதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அறிவியல் இருக்குன்னு அதை சொல்லுது. அப்படி என்னதான் நடக்குது அந்த ராத்திரியில? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நெறைய பேர் சிவராத்திரிய ஒரு சடங்கா மட்டும் பாக்குறாங்க. ஆனா, அந்த வீடியோவோட மைய கருத்தே நாம எப்படி விழித்திருக்கிறோம் என்பதுல தான் இருக்கு. சும்மா சோஃபால சாஞ்சுக்கிட்டு கண் முழிச்சிருக்கிறதுக்கும், முதுகுத்தண்ட நேரா வச்சு செங்குத்தா உட்கார்ந்து விழித்திருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அது விளக்குது. அந்த செங்குத்தான நிலை தான் ஒரு பிரபஞ்ச ஆற்றல் பரிமாற்றத்துக்கு நம்மள தயார்படுத்துது. சரி, இந்த ஆற்றல் பரிமாற்றம்ங்கிற வார்த்தை கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது எப்படி நடக்குது? நம்ம பார்க்குற அந்த உடம்புலையா இல்லனா வேற எங்கேயாவது நடக்குதா? ஏன்னா அந்த வீடியோல சூட்ச்ம சரீரம், ஒளி உடல் அப்படின்னு சில விஷயங்களை பத்தி பேசுறாங்களே, அது என்ன? நல்ல கேள்வி. யோக மரபுப்படி நமக்கு 2 உடல்கள் இருக்கு. ஒன்னு நம்ம கண்ணுக்கு தெரியற, நம்ம தொட்டு உணரக்கூடிய அந்த ஸ்தூல உடல். இன்னொன்னு இத சுற்றி இருக்கிற ஒரு ஆற்றல் புலம். இதத்தான் சூட்ச்ம சரீரம் அல்லது ஒளி உடல்னு சொல்றாங்க. ஓ. நம்ம பொதுவா இத ஆரா ஆரான்னு சொல்லுவோம். ஓ, ஆறாவ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல அதுக்கும் அளவு ஏதாவது இருக்கா? இல்ல, அது ஆளுக்கு ஆள் மாறுபடும். அந்த வீடியோல சொல்றபடி ஒரு சாதாரண மனுஷனை சுற்றி இந்த ஒளி உடல் சுமார் 2ல இருந்து 3 மீட்டர் தூரம் வரைக்கும் பரவி இருக்குமா. 2ல இருந்து 3 மீட்டரா? ஆமா. ஆனா தொடர்ச்சியா தியானம், யோகா மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் செய்யறவங்களுக்கு அவங்க ஆற்றல் அதிகமாக இந்த ஒளி உடலோட வீச்சும் அதிகமாயிட்டே போகும். அப்போ ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிய அவங்களோட ஆறாவோட அளவை வச்சு சொல்லிடலாமா? இது எந்த அளவுக்கு விரிவடையும்? அந்த வீடியோல இதுக்கு ஒரு ஆச்சரியமான கணக்கு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டானம்னு 7 சக்தி மையங்கள், அதாவது சக்கரங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. நம்ம ஆற்றல் கீழ் சக்கரத்துல இருந்து மேல் சக்கரத்துக்கு நகர நகர ஒவ்வொரு சக்கர நிலையையும் கடக்கும் போதும் நம்ம ஒளி உடல் சுமார் 10 அடி வரைக்கும் விரிவடையும்னு அந்த வீடியோல ஒரு கணக்கு சொல்றாங்க. 10 அடியா? ஒவ்வொரு சக்கரத்துக்கும்? அப்போ 7வது சக்கரத்தை அடையும் போது நம்ம ஆற எவ்வளவு பெருசா இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணமும் இந்த வீடியோல தராங்க. கௌதம புத்தரோட ஒளி உடல், அதாவது அவரோட ஆரா, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிவடைஞ்சிருந்ததா சொல்றாங்க. என்னது, 2 கிலோமீட்டரா? நம்பவே முடியல. ஆமா, இது அவரோட ஆற்றல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு காட்டுது. வாவ். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நமக்கெல்லாம் 2 கிலோமீட்டர் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி உடல் இருக்கு. இந்த ஒளி உடலுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு முதுகுத்தண்டை நேரா வச்சு உட்கார்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஓம அந்த வீடியோல இருந்துச்சு. ஆமா, நம்மளோட ஆற்றல் அமைப்ப ரொம்ப எளிமையா புரிய வைக்க இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வாகனங்களோட ஈவி பேட்டரியோட ஒப்பிடுறாங்க. ஓ, எலக்ட்ரிக் கார் பேட்டரியோடவா? ஆமா, ஒரு எலக்ட்ரிக் காரோட பேட்டரி ஒரே பெரிய பேட்டரியா இருக்காது. அதுக்குள்ள சின்ன சின்ன லித்தியம் அயன் செல்கள் கொண்ட நிறைய தொகுப்புகள் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புங்கிற வாகனத்தை இயக்குற ஆற்றல் அமைப்பும் 7 முக்கிய சக்தி மையங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்போ நம்ம சக்கரங்கள் ஒரு ஈவி காரோட பேட்டரி பேக் மாதிரி பிரிச்சு வச்சிருக்கா? ரொம்ப நல்ல ஒப்பீடு இது. இது புரிஞ்சுக்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான ஆச்சரியமான ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன அது? அந்த ஈவி பேட்டரியோட எல்லா செல்களும் அந்த பேட்டரி பேக்குக்குள்ளே தான் இருக்கும். ஆனா நம்ம ஆற்றல் அமைப்புல இருக்கிற 7 மையங்கள்ல முதல் 6 மையங்கள், அதாவது மூலாதாரம் தொடங்கி ஆக்ஞா வரைக்கும் நம்ம ஸ்தூல உடலுக்குள்ள இருக்கு. ஆனா 7வது மையமான சகசிராரம், அது நம்ம உடம்புக்குள்ள இல்ல. உடம்புக்குள்ள இல்லையா? அப்ப எங்க இருக்கு? அது நம்ம தலைக்கு மேல நம்ம ஒளி உடல்ல அமைஞ்சிருக்கு. ஓஹோ. இதுதான் சிவராத்திரி இரவோட சூட்சுமமே. நம்ம ஆற்றல் அமைப்போட 7வது முக்கியமான பகுதி உடலுக்கு வெளியே நம்மளோட ஆற்றல் புலத்துல இருக்கு. இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. நம்ம ஆற்றல் அமைப்புங்கிறது வெறும் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, அதை தாண்டியும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, சிவராத்திரி ராத்திரி அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்? ஏன் அந்த ஒரு நாள் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இதுதான் அந்த வீடியோவோட மையப்புள்ளி. சிவராத்திரி ராத்திரியில
பிரபஞ்சத்திலேந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை கீழ் நோக்கி பூமியை நோக்கி பாயுது. இது அந்த வீடியோல நேர்மறை ஆற்றல் அல்லது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஓகே, மேலேந்து பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்மளோட உயிர் சக்தி, அதாவது பூமியோட தொடர்புடைய நம்ம ஆற்றல எதிர்மறை ஆற்றல் அல்லது நெகட்டிவ் கிரவுண்ட் எனர்ஜின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நெகட்டிவ்ங்கிற வார்த்தை சிலருக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுக்கலாம். இது கெட்டதுங்கிற அர்த்தத்துல வருதா, இல்ல ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் மாதிரி ஒரு தொழில்நுட்ப வார்த்தையான்னு ஆதாரம் தெளிவுபடுத்துதா? ஆமா, இது முக்கியமான கேள்வி. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜினாலே நம்ம கெட்டதுன்னு நினைப்போம். கரெக்ட். கரெக்ட். அந்த வீடியோ இதை தெளிவா விளக்குது. இது நல்லது கெட்டது சம்பந்தப்பட்டது இல்ல. ஒரு மின்சுற்றை பூர்த்தி செய்ய எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு முனையும் தேவையோ அதே மாதிரி தான் இதுவும். பூமியோட தொடர்புடைய ஆற்றல் இயல்பாகவே கிரவுண்ட் அல்லது நெகட்டிவ் தன்மை கொண்டது. இப்போ நம்ம முதுகுத்தண்டை நேரா செங்குத்தா வச்சு உட்காரும்போது என்ன நடக்குது? நம்ம உடம்புல இருக்கிற இந்த நெகட்டிவ் ஆற்றல் எந்த தடையும் இல்லாம சக்கரங்கள் வழியா மேல் நோக்கி எழும்புது. அப்போ மேல இருந்து வர்ற பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம உடம்புல இருந்து மேல போற நெகட்டிவ் எனர்ஜியும் எங்கேயோ சந்திக்குதா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சந்திப்பு எங்க நடக்குதுங்கிறது தான் விஷயமே. எங்க? அது நம்ம உடம்புக்குள்ள நடக்காது. நாம நேர்த்தே பேசின மாதிரி நம்ம தலைக்கு மேல நம்ம ஒளி உடல்ல இருக்கிற அந்த 7வது மையமான சகஸ்ராரத்துல தான் இந்த 2 ஆற்றல்களும் சந்திக்குது. அட, அப்போ இந்த பெரிய நிகழ்வு உடலுக்கு வெளியில நடக்குதா? ஆமா, அந்த வீடியோல இத ஒரு அருமையான ஓமையோட சொல்றாங்க. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கரண்ட் வயரை ஒன்னா இணைக்கும் போது என்ன ஆகும்? ஒரு ஸ்பார்க் வரும், தீப்பொறி மாதிரி. அதே மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து வர பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட இருந்து மேல போற நெகட்டிவ் எனர்ஜியும் சகஸ்ராரத்துல சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வெடிப்பு, ஒரு எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன் நிகழுதுன்னு சொல்றாங்க. நிஜமாவா? அப்ப நாம இவ்வளோ தியானம், ஆன்மீக அனுபவம்னா கண்ணை மூடி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தேடிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா சிவராத்திரியோட முக்கியமான நிகழ்வு நம்ம தலைக்கு மேல நம்ம ஆற்றல் புலத்துல தான் நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? இது வாஞ்சி ஒரு புதிய பார்வை. ஆமா, இதுதான் அந்த வீடியோல சொல்ற முக்கியமான ரகசியம். மக்கள் பொதுவா ஆன்மீக அனுபவங்களை உடம்புக்குள்ள தான் தேடுறாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த உணர்வு, அந்த அதிர்வு, அந்த வெளிச்சம் இல்லாமே உடலுக்கு வெளியே நம்மளோட ஒளி உடல்ல தான் தோன்றுதுன்னு அது தெளிவா சொல்லுது. அப்படி என்றால் இது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஒரு ஜாக்பாட் மாதிரிங்கிறார்களா? இந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை விளக்க இந்த வீடியோல இன்னொரு அருமையான ஓமை பயன்படுத்துறாங்களே. ஆமா, நீங்க இந்தியன் ரயில்வேயோட தத்கால் புக்கிங் சிஸ்டம் சொல்றீங்க. அது ஒரு கச்சிதமான ஒப்பீடு. ஆமா ஆமா. ரயில்வே தத்கல் டிக்கெட் புக்கிங் எப்படி காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு சில நிமிஷங்கள்ல முடிஞ்சிடுமோ, அந்த குறுகிய நேரத்தை தவற விட்டா வாய்ப்பு போயிடுமோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல ரொம்ப எளிமையான நாம பெறுவதற்கான ஒரு சாளரம், ஒரு விண்டோ சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 12 மணி வாக்குல திறக்குதுன்னு அந்த வீடியோ சொல்றது. தட்கல் என்றாலே ஒருவித பதற்றம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் இங்கே அதை ஒரு பிரபஞ்ச வாய்ப்போடு ஒப்பிடுவது கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ மத்த நாள்ல இந்த ஆற்றலை பெற முடியாதா? ஏன் அந்த ஒரு நாள் மட்டும்? பெற முடியும், ஆனா அதுக்கு ரொம்ப அதிகமான முயற்சி தேவைப்படும். அந்த வீடியோ சொல்றது என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி கோள்களோட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ரீதியில இருக்குமாம். அந்த அமைப்பு பிரபஞ்ச ஆற்றல் எந்த தடையும் இல்லாம நேரடியா நம்மள வந்து சேர்றதுக்கு உதவுது. ஓ, அப்படியா? மத்த நாள்ல பூட்ட உடைச்சு உள்ள போற மாதிரி இருந்தா சிவராத்திரி அன்னைக்கு சாவி நம்ம கையிலேயே கிடைச்ச மாதிரி. நாம செய்ய வேண்டியதெல்லாம் சரியான நிலையில உட்கார்ந்து அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கிறது தான். சூப்பர். அப்போ அந்த தட்கல் விண்டோல அந்த ஆற்றல் வெடிப்பு நிகழும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த தீப்பொறி நமக்கு என்ன செய்யும்? அதோட நோக்கம் என்ன? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நம்மளோட அன்றாட வாழ்க்கை அனுபவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பாக்குறது, கேக்குறது, சுவைக்கிறது, நுகர்வது, தொட்டு உணர்வதுன்னு இந்த 5 புலன்கள், அப்புறம் இந்த மனசு, இந்த 6 விஷயங்களுக்குள்ளதான் நம்ம மொத்த உலகமும் அடங்கியிருக்கு. ஆமா, சரிதான். ஆனா அந்த வீடியோ ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது. இந்த அனுபவங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட மொத்த சாத்தியங்கள்ல வெறும் 10% மட்டும்தானா. என்னது? வெறும் 10% தானா? அப்போ மீதி 90% எங்க இருக்கு? அந்த மீதி 90% அனுபவங்களும் நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில, அதாவது பியாண்ட் சென்சஸ் இருக்கு.
புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலா? ஆமா, அத நம்ம இந்த 5 புலன்களையும் மனசையும் வச்சுக்கிட்டு உணரவே முடியாது. சிவராத்திரி அன்னிக்கு நிகழக்கூடிய அந்த ஆற்றல் சந்திப்பு, அந்த ஆற்றல் வெடிப்பு, அந்த மீதி 90% அனுபவத்துக்கான கதவ ஒரு நொடி திறந்து காட்டுது. அப்போ அது ஒரு புலன் கடந்த அனுபவத்துக்கான நுழைவாயில் மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. அது உடல் கடந்த, மனம் கடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற தன்மைக்கு நம்மளே எடுத்துட்டு போகுது. அந்த ஒரு கணத்துல நாம இந்த உடம்பில்ல, இந்த மனசில்ல, நாம தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமேங்கிற அந்த ஒருமை நிலைய, அந்த ஒன்னஸ உணர முடியும்னு அந்த வீடியோ விளக்குது. கரைந்து போற ஒரு அனுபவம் அது. வாவ், கேட்கும்போதே உடம்பு சிலிர்க்குது. அப்போ சிவராத்திரியோட உண்மையான நோக்கமே நம்மளோட இந்த சின்ன நான்ங்கிற அடையாளத்தை கடந்து பிரபஞ்சத்தோட ஒன்றி போறது தானே சொல்லலாமா? நிச்சயமா அந்த அனுபவத்துக்கு ராத்திரியோட இருட்டு ஒரு அருமையான சூழலை உருவாக்குதுன்னு கடைசியில சொல்றாங்க. இருட்டா? அது எப்படி? அருமை. இந்த உரையாடல உங்களுக்காக ஒரு முறை சுருக்கமா சொல்றோம். சிவராத்திரிங்கிறது வெறும் தூங்காம இருக்கிறதுக்கான ஒரு சடங்கு இல்ல. நீங்க அனுப்பின இந்த வீடியோ சொல்றபடி இது வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு பிரபஞ்ச தத்கல் வாய்ப்பு. முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்றது மூலமா உங்க உடம்ப ஒரு ஆண்டனா மாதிரி மாத்தி பிரபஞ்ச ஆற்றலை பெற தயார்படுத்துறீங்க. ஆமா, இதுல முக்கியமானது அந்த செங்குத்தான நிலைதான். அது உங்க ஆற்றல மேல்நோக்கி அனுப்பி பிரபஞ்ச ஆற்றல உங்க தலைக்கு மேல உங்க ஒளி உடல்ல சந்திக்க வைக்குது. இது புலன்களை தாண்டி வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு பேரனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சாத்தியம். இந்த உரையாடல் முடியும் போது எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம உடம்புக்கு வெளியே நடக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வை பத்தி தான் பேசுது. ஆமா, அதுதான் இதுல நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது உங்கள ஒரு இறுதி சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. நாம தியானம் பண்ணும்போதோ இல்ல அமைதியா உட்காரும் போதோ நம்ம கவனம் முழுக்க உடம்புக்குள்ள, மூச்சுல இல்ல புருவ மத்தியிலன்னு உள்ளேயே தான் இருக்கு. ஆமா. ஆனா ஒருவேளை உங்க கவனத்தை உடம்புக்குள்ள மட்டும் வைக்காம உங்க தலைக்கு ஒரு சில அங்குலம் மேல இருக்கிற அந்த வெறும் வெளியில, அந்த ஸ்பேஸ்ல கவனம் வச்சா உங்க அனுபவம் எப்படி மாறும்னு எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை அந்த 90% கதவு அங்கேதான் இருக்குமோ?